ஒரு முஸ்லிம் ஆண்மகனின் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல. அது ஒரு பொறுப்பு, ஒரு அமானா. குர்ஆன் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்மாதிரி. அப்படியானால் ஒரு முஸ்லிம் ஆணுக்கு ஹராம் என்ன? 1. ஷிர்க், அல்லாஹுவுடன் இணை சேர்த்தல். அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் இறைவனாக கருதுவது மிகப்பெரிய ஹராம். இது மன்னிக்கப்படாத பாவம். 2. தொழுகையை விட்டுவிடுதல். தொழுகை ஒரு கடமை, அதை அலட்சியமாக விட்டுவிடுவது பெரும் தவறு. 3. ஜினா, தவறான உறவு. திருமணத்திற்கு வெளியான உறவு ஹராம். அது மனசையும் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் அழிக்கும். 4. மதுபானம் மற்றும் போதைப்பொருள். அறிவை மயக்கும் எதுவும் ஹராம். ஒரு முஸ்லிம் தனது அறிவை காக்க வேண்டும். 5. வட்டி, ரிபா. வட்டியில் சம்பாதித்த பணம் பரிசுத்தமல்ல. அல்லாஹ் ரிபாவுக்கு எதிராக எச்சரிக்கை செய்கிறார். 6. பொய், மோசடி, அநியாயம். ஒரு முஸ்லிம் உண்மையாக இருக்க வேண்டும். யாரையும் ஏமாற்றுவது ஹராம். 7. பெற்றோருக்கு அவமதிப்பு. அல்லாஹுவுக்கு பிறகு மிகுந்த உரிமை பெற்றோர். அவர்களை வதைக்கும் வார்த்தை கூட பெரிய பாவம். ஒரு முஸ்லிம் ஆண் வலிமையானவன் என்பதற்கு சரியான பாதையில் நிலைத்திருப்பவனாக இருக்க வேண்டும். இந்த உலகம் தற்காலிகம். ஆகிரத்துடைய நம் செயல்களே நிரந்தரம். அல்லாஹ் நம்மை ஹலால் வழியில் நிலைத்திருக்கச் செய்யட்டும். ஆமீன்.